Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை பாசிட்டிவ் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிமியர் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிரேப்ஸ் தோட்டம் தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கிரேப்ஸ் தோட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது முந்திரி தோட்டம்னு சொல்லுவாங்க, முந்திரி பழம்னு சொல்லுவாங்க கிரேப்ஸை. ஸோ வாங்க, என்ட்ரியில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே வந்து என்னென்னா கிரேப்ஸும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் அண்ட் அதோட ஸ்குவாஷும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிளி கூண்டெல்லாம் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வரவங்க எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்காக ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதில் நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அண்ட் சர்ப்ரைஸும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்ன சர்ப்ரைஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கிரேப்ஸ் தோட்டத்துக்கு வந்து இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரிக்கெலாம் உங்களுக்கு தெர் இஸ் நோ மணி, காசெல்லாம் கிடையாது. ஸோ ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து வி ஷுட் நாட் ப்ளக் பண்ணக்கூடாது அதை. ஸோ ப்ளக் பண்ணனா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே பாருங்கள் எழுதியிருக்காங்க, டோன்ட் ப்ளக் த கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள். நமக்கு மழை வேறு பெஞ்சதுனால ஸோ அந்த மலை துளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் மேலே இருக்கிறது வந்து உண்மையிலே அவ்வளோ நேச்சுரல் அண்ட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிரேப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே முத்து முத்தாக அந்த மலை துளிகள் வேறு அது மேலே இருக்குது. ஸோ நான் அதை எனக்கு ஆக்சுவலி இந்த ட்ரீஸில் அந்த மலை துளிகள்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டைம் அதை ஷேக் பண்ணுறப்ப அதுலேருந்து வரது வந்து எனக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேக் பண்ணனா அந்த தண்ணி வரும் இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ லக்கிலி எனக்கு வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ ரெய்னி டேவாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல கிளைமேட் ஆஸ் வெல் அஸ் இதை பார்க்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருந்தது. அப்படியே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நம்ம ப்ளக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் துரத்தி அடிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப அழகான பிளேஸ். இதை நான் பல தடவை வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் மை ஃபஸ்ட் டைம். ஸோ இட்ஸ் பீன் 9 years நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 9 yearsல வந்து நான் எவ்வளோ தடவை வந்திருக்கேன்னு கவுண்ட்லெஸ் தான். ஸோ எப்போ வந்தாலும் கிரேப்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கிட்டு ஆஸ் வெல் அஸ் உள்ளேயும் வந்து அப்படி ஒரு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து யூஸ்வலி வந்து கிளம்புவோம். ஸோ வந்து ரொம்ப வந்து அழகான பிளேஸ். ஸோ கண்டிப்பாக டூ விசிட். நீங்கள் தேனி மாவட்டம் கம்பம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைவேஸில் தான் இருக்குது. அதாவது கம்பம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போகிற ரோடு. மோஸ்ட்லி டூரிஸ்டர்ஸ் வந்து யார் வருவாங்கனாக்கா மலையாளிஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேரளா, அதாவது அந்த கேரளாவோட எண்டிங் குமுளி சைடு இப்படி வந்தீங்கன்னா அந்த ஹைவேஸில் தான் இது இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள முஸ்லீம்ஸ் தான் வந்து இங்கே இருப்பாங்க. அண்ட் வந்து ஈவன் அங்கே இருக்கிற அவங்களே வந்து மலையாளம் தான் பேசுவாங்க மோஸ்ட்லி, அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் கிட்ஸ் வந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உள்ளே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ என் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க டேடி வந்து போதும் போதும் வாங்க கிளம்பலான்னு சொன்னாலும் இல்லை எனக்கு இன்னொரு ரவுண்டு போகணுன்ட்டு ஒரே ஆட்டம் ரிதா. சரி ஓகே, இன்னும் ஒரு ரவுண்டு தானே, சரி ஒரு ரவுண்டு வந்து சீசா ஆடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சர்ப்ரைஸ் என்னன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன சர்ப்ரைஸ்னால் இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெல் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெல்லை அடிக்கணும். நானும் அடித்தேன். ஓகே, டாட்டா பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.